அடே குட்டிக்கண்ணா, என்னை பார்த்தும் பார்க்காதது மாதிரி தாவி போயிட்டு இருக்கிறியே, அப்படி என்ன அவசரம்? என்னடா இது, யாரோ கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா யாரையுமே காணுமே. ஒரே ஒரு செடி தான் கலர் கலரா இருக்குது. ஒருவேளை பேய் பிசாசா இருக்குமோ? குட்டி முயலே, உன்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பேயும் இல்லை பிசாசும் இல்லை, கலர் கலரா இருக்கிறனா ஒரு மந்திர செடி. தண்ணீர் இல்லாம காஞ்சு போக போறேன். நீ உதவி பண்ணு, உன்னால இந்த காட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியே இருக்கு. என்ன உதவி வேணும் சொல்லு. நான் ஒரு மந்திர செடி. தினமும் எனக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கும் உயிரினங்களுக்கு அவங்க கேட்கறத கொடுன்னு வரம் கொடுத்துருக்கிறாரு கடவுள். ஓஹோ, அப்படியா? நீ சொல்ற கதையெல்லாம் நம்ப முடியாது. மந்திர செடியாவது மண்ணாங்கட்டியாவது. எங்க அம்மா என்னை தேடிட்டு இருப்பாங்க. நான் போறேன். தப்புச்சுரா சாமிய. ஏய் அணிலே, நீயாவது எனக்கு உதவி செய். நான் ஒரு மந்திர செடி. நீர்ச்சத்து இல்லாம வாடி போய் இருக்கேன். எனக்கு தண்ணி ஊத்துனா நீ இன்னைக்கு என்ன ஆசைப்பட்டாலும் தருவேன். அச்சச்சோ, உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நீ எனக்கு எதுவும் தரலினாலும் பரவாயில்ல. இதோ தண்ணி கொண்டு வரேன். தேங்க்ஸ் பையா, இப்பதான் எனக்கு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன வேணுமோ கேளு. எனக்கு ரொம்ப பசிக்குது. கொய்யாப்பழம் கிடைக்குமா? கிடைக்குமான்னு கேட்காத. தோ கூட நிறைய கொய்யாப்பழம் தரேன். ஆசை தீர சாப்பிட்டு வீட்டுக்கும் கொண்டு போ. ஓஹோ, ஓ, ஜாலி ஜாலி. 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய பழங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மந்திர செடி. வெரி வெரி தேங்க்ஸ். அனில் பையா, நீ சொல்றது உண்மையா? இப்பவே அந்த மந்திர செடிக்கிட்ட போறேன். அதுக்கு தேவை தண்ணி தானே. தும்பிக்கைய வச்சு அதுக்கு ஒரு அருவி குளியலையே காட்டிடுறேன். யானம்மா, நானும் கூட வரேன். என் பங்குக்கு நானும் தண்ணி ஊத்துறேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க செல்லங்களா, நானும் உங்க கூட சேர்ந்துடுறேன். யானையாரே, என்னை சந்தோஷப்படுத்தினதெல்லாம் சரிதான். கண்டிஷன் சொல்லிடுறேன். இன்னைக்கு மட்டும்தான் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு தான் உனக்கு வேணுங்கிறத தருவேன். இந்த கண்டிஷன் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஓகே ஓகே மந்திர செடியே, எனக்கு இப்ப 7 நாட்களுக்கு தேவையான கரும்புகள் வேணும். இதோ கரும்புகள், இன்னைக்கு இனிக்க சாப்பிடு. நானும் தண்ணி ஊத்துறேன். எனக்கு எதுவும் இல்லையா? உனக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை கண்ணு. வேணுங்கிறத கேளு. எனக்கு தேன் ரொம்ப பிடிக்கும். கிடைக்குமா மந்திர செடியே? கிடைக்குமான்னு கேள்வி கேட்குறியா? இந்தா, நீ கஷ்டப்பட்டு தேடினாலும் கிடைக்காத கொம்பு தேன் தரேன், சாப்பிடு. ஆஹா ஆஹா, கொம்பு தேன் சுவை ருசியோ ருசி. இதற்கு தானே ஆசைப்பட்டேன். 7 நாள் கழிச்சு கண்டிப்பா நான் வந்து தண்ணி ஊத்துவேன். நீ வளர்ந்து மரமானாலும் திரும்ப திரும்ப வந்து உன்கிட்ட தேனை வாங்குவேன். இது சத்தியம். யானைக்கும் கரடிக்கும் வேணுங்கிறத கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுப்பியா மந்திர செடியே? பசுமையான புல்னா ஆசை தீர சாப்பிடுவேன். கிடைக்குமா? புல் என்ன, புல்லுக்கட்டே தரேன், சாப்பிடு. சூப்பர் சூப்பர், எனக்கு தேவையான புட்கள் கிடைச்சிருச்சு. உண்மையிலேயே நீ மந்திர செடி தான். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. நான் இங்க பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். யானை, மான், கரடி எல்லாம் கொத்து கொத்தா கொண்டு போகுது. இந்த காட்டுல விளைச்சல் ஒன்றும் இல்லையே. என்னதான் நடக்குது?
நோட்டம் விடணும். முயல் குட்டி வந்திருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அட, அந்த கலர் செடிக்கிட்ட போய் ஏதோ பேசுற மாதிரி தெரியுதே. காதை உயர்த்தி உன்னிப்பா கீழட நரிப்பயல. மந்திர செடியே என்னை மன்னிச்சுக்கோ. முதல்ல உன்னை பார்த்ததுனால பயத்தில் ஓடி போயிட்டேன். மான்னு சொல்லி தான் திரும்பி வந்திருக்கேன். உனக்கு நான் தண்ணி ஊத்துறேன், எனக்கும் ஆசைப்பட்டதை குடிப்பியா? செல்லக்குட்டியே, நீ என்ன மாதிரி குழந்தை தானே. நீ ஆசைப்பட்டதை தரேன், தண்ணி ஊத்து, கேட்கறத வாங்கிக்கோ. எனக்கு முட்டைக்கோசு கேரட்டு ரொம்ப பிடிக்கும். இந்தா கண்ணா, உனக்கு இல்லாததா? நிறைய தரேன், அள்ளிட்டு போய் அம்மாக்கும் கொடு. அடடே, இதுக்கெல்லாம் இந்த மந்திர செடி தான் காரணமா? பேஸ் இதை கொண்டு போய் நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தா சொகுசா கஷ்டப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு கால் மேலே கால் போட்டு ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜான்னு பாட்டு பாடலாம். மந்திர செடியே, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு தண்ணி தானே வேணும், இதுக்காக ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? உன்னோட திட்டம் எனக்கு புரியல நரியாரே. உன்னை இப்போ வேரோட பிடிங்கிட்டு போய் என்னோட கொய்க்கு வெளியில் நட்டு வச்சு தினமும் தண்ணி ஊத்துறேன். எனக்கு மட்டும்தான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும். நீ நினைச்சது நடக்காது, அல்ப புத்தி பயலே. இங்கிருந்து ஓடி போயிடு. நான் என்ன மடப்பயலா? ஓடி போகிறதுக்கு உன்னை இப்போவே வேரோட தோண்டி என் இடத்துல வச்சுக்கிறேன் பாரு. இதுதான் உன்னோட ஆசையா? கடவுள் எனக்கு வேறொரு வரமும் கொடுத்துருக்கிறாரு. என்னது, இன்னொரு வரமா? ஆமா, உன்னை யாராச்சும் அழிக்கணும்னு நினைச்சா உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கன்னு வரம் தந்திருக்காரு. அடக்கடவுளே, உன்னோட ஆசை என்ன? இப்போ உன்னை விரட்டுறதுக்கு வேட்டை நாய்களை கூப்பிட போறேன். என்னது, வேட்டை நாய்களா? அதுங்க என்ன விட மோசமானதாச்சே. ஐ எம் எஸ்கேப்படா சாமி.